இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் வச்சு நல்ல கமகமன்னு முருங்கைக்காய் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக 2 பெரிய சைஸில் முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன். முருங்கைக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்ட்டு. இப்போ முருங்கைக்காயை தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு முருங்கைக்காய் இந்த அளவுக்கு சதப்பிடிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை துருவியும் எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, அப்புறம் வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் தேங்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கனால பல்ஸில் போட்டு தேங்காய் தூள் தூளாக்கிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் இது கூட அரைக்கிறதுக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்து ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறக்குறன்னு இல்லாமல் ரெண்டுக்கும் மீடியமாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு 2 நிமிஷமாவது வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது இது கூட 5 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இந்த டைம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் எண்ணெயில் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைம் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் பொடியும் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காயும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கரண்டினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவும் முருங்கைக்காயும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது 7 நிமிஷமாவது இதை நல்லா வேக விட்டுக்கணும். நடுவில் ஒரு தடவை மூடியை திறந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். முருங்கைக்காயை வேக வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், 7 நிமிஷத்துலேயே முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த முருங்கைக்காய் லைட்டாக வெடித்து வரும். அதுதான் முருங்கைக்காய் கரெக்டாக வெந்ததுக்கான பதம். முருங்கைக்காய் நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த கிரேவியும் இந்த தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா ஒன்று சேர மாதிரி கரண்டினால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு திருப்பியும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா நல்லா வேக விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த முருங்கைக்காயோட வாசம் இந்த மசாலாக்களில் நல்லா சார்ந்து இருக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வாசம் கமகமன்னு இருக்குது. இந்த முருங்கைக்காய் கிரேவியை நீங்கள் சாதத்தோடு நல்லா கலந்தும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் இந்தளவுக்கு ஒரு திக்கான கிரேவியாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கமகமன்னு சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட முருங்கைக்காய் கிரேவி ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் முருங்கைக்காய் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.